ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் இன்னும் இந்த பச்சை மிளகாயில் புளிக்காய்ச்சல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க? யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம் நம்ம. இதுக்கு ரொம்பலாம் நேரம் எடுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், பச்சை மிளகாயை கொஞ்சம் வாங்கிட்டு பிஞ்சு மிளகாயை எடுத்துக்கோங்க. அதில் காம்பை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் மட்டும் கத்தியை வச்சு இந்த மாதிரி கீந்தி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ மிளகாய்க்கு வந்துட்டு ஒரு 50 கிராம் புளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு சுவாதியாக வேணும்னா ஒரு 75 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் புளி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. ரொம்ப புளிப்பு அதிகமாக இருந்தது உங்கள் புளி அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் திக்காக கரைச்சிக்கோங்க. அதை மண் இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு வானல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி புளிக்கரைசலை வந்து அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் புளிக்கரைசல் வந்து. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தண்ணியாகவே இருக்கும், டேஸ்ட் அதிகம் இருக்காது. இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய், ஒரு பக்கம் கீந்தி வச்சுருக்கோம் இல்லையா காம்பு கட் பண்ணிவிட்டு, அந்த மிளகாயை அதில் எடுத்து சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து நைஸ் உப்பு இருக்குது அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு. அந்த புளிப்பு சுவை அதிகம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப இல்லை. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை, இங்கே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. இதை விட வெல்லம் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெல்லம் போட்டுக்கோங்க. இது கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய், அதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தாங்க. ஆனால் என்னென்னா அடுப்பை வந்துட்டு கம்மியான தீயில வச்சுட்டு இதை வேக வைக்கணும். ரொம்ப தீ அதிகமாக வச்சிட்டோம்னா புளிக்காய்ச்சல் சுண்டி போயிடும், மிளகாய் வேகாது. பாருங்கள், அது மாதிரி வச்சுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சுருங்க. அப்போ வந்து கிண்டி விட்டுருங்க, மறந்துடாதீங்க. அடுப்பில் வச்சுட்டு கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா அது வெந்து அந்த மாதிரி சுண்டி வந்துடும். பாருங்கள், புளி தண்ணியும் மிளகாயும் ஒரே சம அளவில் சுண்டி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே கொஞ்சம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அதாவே இருந்து போயிடும். அந்த புளிசாரெல்லாம் நம்ம பழைய சாதத்துக்கோ இல்லை ரசம் சாதத்துக்கோ எடுத்து விட்டு சாப்பிட்டுக்கலாம். அடிக்கடி வெயில் அடிச்சதுன்னா வெயில் எடுத்து காய வச்சுக்கோங்க. இல்லை அடுப்பில் கூட சூடு பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.